நாளைக்கு சில குறிப்புக்காக நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன். அந்த வேலையை நம்ம ஜெபிக்க போகிற ஜெபத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபத்துக்காக நீங்கள் எல்லாருமே என்ன செய்ய ஆயத்தமாக ஜெபிக்கிறதுக்கு நிறைய தடைகள் வருது. ஆனால் தேவனுடைய பெரிதான கிருபையினால கர்த்தர் நாளைக்கு எனக்கு ஜெபிக்க திரும்ப கொடுத்துருக்குறாங்க. அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். ஜெபாமினா கர்த்தர் கொடுத்து நடக்கணும். அவன் விண்ணப்பத்தினால நிரப்பணும். நீங்களும் துணி வீட்டில் ஜெபிக்கும் போது நீங்கள் எதுக்காக என்ன செய்யுங்க, ஜெபிங்க. கண்டிப்பா தேசத்துக்கு ஜெபம் தேவை. விடாம பிடிக்கணும். ஜெபத்தை விடாம பிடிச்சின்னு மன்றாடி ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். எங்களால் பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்தின இயேசுவா, நீ துதிக்கிற தகப்பனே, துதிக்கிற தகப்பனே, துதிக்கிற அப்பா, துதிகள் மத்தியில் வாசிக்கிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நீ துதிக்கிற தகப்பனே, துதிக்கிற தகப்பனே, துதிக்கிறதையா, துதிக்கிற இயேசுவா, துதிக்கிற தகப்பனே. இந்தியா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே, தேசத்தை நீ பரிசுத்தப்படுத்துங்கப்பா. தேசத்தை நீ ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறையா. தேசத்துல ஒரு எழுப்புதத்தை பற்றி பிடிக்கிறையா. எனவே இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா சிறியோர் பெரியோர் முதியோர் வாலிபர்களை ரட்சிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்யா. கர்த்தர் ரட்சியமாண்டவரே, ரட்சியமாண்டவரே, ரட்சிங்க ஏசப்பா, ரட்சித்து தாங்க ஏசப்பா. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா, ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. உலகம் முழுதுக்கு எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய ஒப்புக்கொடுத்து நான் ஜெபிக்கிறேன்யா. ஒரு எழுப்புதத்தி தேசம் முழுது பற்றி பிடிக்கிட்டு தகப்பனே, உலகம் முழுதும் எழுப்புதத்தையும் பற்றி பிடிக்கட்டியா. நான் ஜாதிகளுக்குள் உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் சொல்ல தகப்பனே. ஆண்டவரே நீ உயர்ந்திருக்க தேவனப்பா, உன் வல்லமை வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே, உன் வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஒரு எழுப்புதத்தை பற்றி பிடிக்கட்டையா. ஆத்துமாக்களை கொள்ளைப்பொருளை ரட்சித்து தாங்க ஏசப்பா, நீ ரட்சித்து தாங்க ஏசப்பா, நீ ரட்சித்து தாங்கப்பா. கர்த்தருடைய கரத்திலேயே செய்ய வேண்டுமா இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஹalleluya. கோரி ஷகதிரி மக்கதரவ ரிசலவ ரீகலவ ருக்கதரவ ரீகவ. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. எழுப்புதத்தி இயேசுவின் நாமத்தில் பற்றி பிடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திர தகப்பனே. இங்கு பார்த்தால் யுத்தங்களப்பா தகப்பனே. இஸ்ரேல் தகப்பனே, இஸ்ரேலுக்கும் ஈராக்குக்கும் யுத்தங்களப்பா. அங்கங்க தகப்பனே காஸ்தவள யுத்த தகப்பனே. கர்த்தாவே தடுத்து நிறுத்தி போட்டுங்கப்பா. ஆண்டவரே சமாதானத்தை கட்டளிடுங்கப்பா. யுத்தம்லாம் ஓயட்டுவப்பா, ஓயட்டும் ஐயா. யுத்தங்களை ஓய பண்ணுகிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஈட்டியை முறிக்கிறவரே, வில்லை ஒட்டிக்கிறவரே, கர்த்தர் கிரியை செய்வீராக ஜெபிக்கிறீங்க. அந்த யுத்தங்கள் தடுத்து நிறுத்தப்படட்டும் தகப்பனே. அப்பா, எத்தனை பிள்ளைகள் சாப்பாடு இல்லாம நிக்கிறாங்க தகப்பனே, தண்ணீர் இல்லாம நிக்கிறாங்க தகப்பனே, வீடு வசதி இல்லாம நிக்காங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எத்தனை குடும்பங்கள் சின்ன பிள்ளை செதறிக்கிட்டு தகப்பனே உங்க கருத்தை ஒப்புடுத்த ஜெபிக்கிறேன் அப்பா. இறக்கும் ஆண்டவரே, இஸ்ரேல் தேசத்துக்கு இறக்கும் ஆண்டவரே, ஈராக்கு இறக்கும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். காஷா பட்டத்துக்கு இறக்கும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் பொறுப்பெடுக்க முடியாம ஜெபிக்கிறப்பா. இஸ்ரேலுக்கு காசாவுக்கு தகப்பனே பயங்கரமான பிரச்சனைகளப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஈராக்கு தகப்பனே, எல்லா தகப்பனே உன்னதோட சண்டை போட்டு இருக்காங்களப்பா. தேவனே உங்க கருத்தை ஒப்பு கொடுக்குறியா அப்பா. நீ ஜெபத்தை கேட்கிற தேவன் நல்லவா. நீ ஜெயத்தாரு சுவாமி, ஜெயத்தாருமப்பா, ஜெயத்தாங்கப்பா. நீ ஜெபத்தை கேட்டு யுத்தங்களை ஓய பண்ணுவாண்டவர். இந்த யுத்தங்களை கர்த்தர் ஓய பண்ணுவாண்டவர். யுத்தங்களை ஓய பண்ணுவாப்பா. கர்த்தருடைய நேரம் பொறுப்படுகிட்டு ஆசீர்வதித்தாங்க இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். நன்றி செலுத்துறேன்ப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. உக்ரைனுக்காக ரஷ்யாவுக்காக ஜெபிக்கிற தகப்பனே. கர்த்தருடைய ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. வருஷம் நடக்க தகப்பனே, 3 வருஷத்துக்கு மேலாக தகப்பனே சண்டை நடந்துட்டு இருக்கப்பா. தெய்வக்கெல்லாம் பொறுப்படுத்த முடியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சண்டை நீ சொந்தமே நீ ஓய பண்ணுவீராக நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. உக்கிற தகப்பனே, ரஷ்யாவுக்கு உருளை போராடுகிற பிசாசி கிரியில கட்டி ஜெபிக்கிறையா. இயேசுவின் நாமத்தை பிசாசி கிரியில கட்டி ஜெபிக்கிறியா ஆண்டவரே. துரிஷந்தரவ ரீகலவ ருக்கதரவ ரிசலவ ரீகலவ ரிசலவ. நாங்கள் வேதத்துல கூட பார்க்கிறோம் ஆண்டவரே. சோதர ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழுபூற்றில் வேதத்துல பார்க்கிறோம். யுத்தங்கள் செய்தியிலும் கேள்விப்படுகிறீர்கள் சொல்லி நாங்கள் வேதத்துல பார்க்கிறோம் கர்த்தாவே. இந்த காரியங்கள் இப்ப நடந்து கொண்டு இருக்கப்பா. இந்த தகப்பனே ஆண்டவரே இந்த வருகைக்கு சொல்லுமா நிற்கிற தகப்பனே ஆனாலும் முடிவுடனே வராது சொல்லி இருக்கீங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே மக்கள் தகப்பனே தத்தளிக்கிறாங்க தகப்பனே. தத்தளிப்பது எல்லா மக்களையும் விடுதலை பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் இவங்க தகப்பனே சமாதானத்தை கொண்டுங்க தகப்பனே. எல்லா தேசத்துக்கு நாடுகளுக்கும் சமாதானத்தை கொண்டுங்கப்பா.
கர்த்தர் பிள்ளைகள் இளைப்பாறுதலை கொடுங்கப்பா, ஒரு இளைப்பாறுதலை கொடுங்கப்பா, ஒரு இளைப்பாறுதலை கொடுங்கப்பா. கர்த்தருடைய கரம் பொறுப்படுகட்டும். பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. எல்லா தலைவர்களுக்காக நீங்க ஜெபிக்க சொன்னீங்களே ஏசப்பா. ஆண்டவரே ராஜ்யத்துக்கு ஜெபிக்க சொன்னீங்க ஏசப்பா. தேச தலைவர்களுக்காக ஜெபிங்க, நாட்டை ஆளுகிறவர்களுக்காக ஜெபிங்க என்று சொல்கிறேன். எல்லா மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னீங்களே தகப்பனே. நாங்க ஜெபிக்கிற தகப்பனே, ஜெபிக்கிறையா கர்த்தாவே. நீ கிரியை செய்யுமப்பா, வல்லமை வெளிப்படட்டே ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. எல்லா அதிகாரிகளை ரட்சித்து தாங்க ஏசப்பா, ரட்சித்து தாங்கப்பா. தலைவர்களை ரட்சிங்க ஏசப்பா. நீங்க தலைவர்கள் எல்லாம் கத்த ரட்சித்து தரும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நாட்டை ஆளுகிற தலைவர்களை ரட்சிங்க ஏசப்பா. தேசத்தை ஆளுகிற தலைவர்களை ரட்சிங்க ஏசப்பா. ஆண்டவரே மக ஸ்தோத்திரப்பாங்களை ரட்சிங்க ஏசப்பா. தகப்பனே நாடும் தேசமும் நல்லபடியா தகப்பனே ஆசீர்வாதமா இருக்கு தகப்பனே. கர்த்தாவை நல்ல முறையில் தகப்பனே நாட்டு தலைவர்களும் தேச தலைவர்கள் கர்த்தாவை சமாதானத்துக்கு தகப்பனே நாட்டுக்கும் தேசத்துக்கும் சமாதானத்தை கொண்டுகிற தலைவர்களை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நாட்டு மக்களுக்கும் தேச மக்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் தகப்பனே. அவங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. தேச தலைவர்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. நாட்டை ஆளுகிறவர்களை ஆசீர்வதிங்கப்பா. எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல அன்புகளை ஞானத்தை கொடுக்கிறாங்க நாங்க ஜெபிக்கிறப்பா. கர்த்தருடைய கரம் பொறுப்படுகட்டும். கர்த்தருக்கு செய்ய போற கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரே ஜெபங்களை தந்ததுக்காக ஸ்தோத்திரப்பா. அடுத்தபடியே கர்த்தாவே தேசத்துக்குள்ள இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறையா. வாலிப பிள்ளைகளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துமாண்டவரே, பரிசுத்தப்படுத்துமாண்டவரே, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. வாலிப பிள்ளைகளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துமாண்டவரே, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. வாலிபர்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. வாலிப பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. வாலிப சகோதர சகோதரிகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே பெற்றவங்களுக்கு கீழ்ப்பிடிச்சு நடக்க நீங்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. பெற்றவங்களை கீழ்ப்படியேட்டுப்பா. பெற்றவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து அவங்களை படிக்க வச்சு அவங்க ஆளாக்கி தகப்படி நல்ல முறையில கொண்டு வரும்போது அந்த பிள்ளைகள் ஆண்டவரை பெற்றவங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்கப்பா. அது கிராமத்துக்காரங்களா இருந்தாலும் எல்லாம் பட்டணத்துக்காரங்களா இருந்தாலும் எல்லாம் பார்க்க தாய் தகப்பனை நினைத்து பார்க்கட்டையா. எவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைக்காங்கப்பா. எவ்வளவுக்குள்ள பிள்ளைகளை வளர்க்குறாங்க ராஜா. ஆண்டவரை பொத்தி பிள்ளைகளை வளர்த்து படிக்க வச்சு தகப்பனை கடைசியில கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்கு பெற்றவங்களுக்கு பிரோஜனம் இல்லாம பெருந்துகளை தகப்பனை எஸ்தப்பா நீர் இறங்கி கிரியை செய்யுங்கப்பா. ஆண்டவரே பெற்றவங்களுக்கு தகப்பனை தாய் தகவனுக்கு கீழ்ப்பிடிச்சு நடக்கிற பிள்ளைகளா நீர் மாற்றுங்கப்பா. நல்ல இருதயங்களை பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. ஆண்டவரை கீழ்ப்படுகிற தகப்பனை ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறையா. தாய் தகவலை கீழ்ப்பிடிச்சு நடக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் கிருபை கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஒப்பு கொடுக்குறையா. கர்த்தர் பொறுப்பெடுத்து நடந்துங்கப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நாம் பயன்படுத்தி இசப்பா. வாலிப பிள்ளைகளை ரட்சிப்பினால் அலங்குறீங்க இசப்பா. வாலிப பிள்ளைகளை ரட்சித்து தாங்க இசப்பா. சிறியோர் பெரியோர் முதியோர் வாலிபர்களை ரட்சிங்க இசப்பா. ரட்சித்து தாங்க இசப்பா. எல்லாரும் கர்த்தர் பயப்படுற பயத்தை கொடுங்க இசப்பா. கர்த்தர் பயப்படும் போது ஞானத்தின் ஆர்வம் வேதத்தை பார்க்குறியா. கர்த்தர் பயப்படுற ஞானத்தின் ஆர்வம் பார்க்குறியா. ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்க பயந்து நடக்க நீ உதவி செய்யுங்க. அப்படியே கர்த்தர் செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துறேன் இசப்பா. நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்க தகப்பனே. நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் எல்லா வாலிப பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எல்லா மக்களையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எல்லா மக்களையும் ரட்சித்து தாங்க இசப்பா. இந்த உலகம் தான் இன்பொற்றில் இருக்கிறாங்க தகப்பனே. இந்த உலகத்துக்குள்ள எப்படி நல்ல ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறாங்கப்பா. ஜாலியா இருக்கட்டும்ப்பா. ஆனால் உண்மை நோக்கி பார்க்கும்போது பரலோகத்துக்கு போற பாதையை நீ காமிப்பீரே தகப்பனே. பரலோக ராஜ்யத்தின் வாசியாக மாற்றுவீரே தகப்பனே. சமாதானம் நிறைந்த இடத்துல மறித்த பிற்பாக அங்க போகும் தகப்பனே. இந்த உலகத்துல இருந்து சந்தோஷத்தை அனுபவித்து இயேசுவே நீ யாருன்னு தெரியாம மறித்தாங்க எரிநரகத்தில் தள்ளப்படுவாங்க. அக்னி கடலுக்குள் தள்ளப்படுவாங்க வேதத்துல பாக்குறாங்க. அந்த அக்னி கடலுக்கு இந்த மக்கள் யாருமே போக கூடாதப்பா. எல்லாருமே பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நீ ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிற. கர்த்தருடைய கட்டளை ஒப்பு கொடுக்கிறியா. கர்த்தருடைய கரை பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா. கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிற. ஆண்டவரே நீங்களுடைய ஆசீர்வதிங்கப்பா. நாம் மாத்திரம் எங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரே இந்த ஜெபங்களை தந்ததுக்காக ஸ்தோத்திரப்பா. தொடர்ந்து பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். ஆண்டவரே
ஊழியம் செய்யறவங்களுக்காக நான் ஜெபிக்கிறியா, ஊழியக்காரர்களை இயேசுப்பா கரத்துல வைக்கிறியா, ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஊழியம் செய்யற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்கப்பா, ஜான் ஜெபராஜ் உங்களுடைய கரத்துல வைக்கிற தகப்பனை, ஜான் ஜெபராஜ் ஆசீர்வதிங்கப்பா, மனைவி பிள்ளையை ஆசீர்வதிங்க தகப்பனை, உங்க குடும்பத்திற்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. மக ஸ்தோத்திரம், வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தலையான ஆசீர்வாதத்தை கொண்டு போய் சொல்லியிருக்கல இயேசுப்பா ஆண்டவரே. இப்படி பிள்ளை தகப்பனை நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்கப்பா, நிறைய வேதனைப்பட்டுட்டாங்கப்பா, நிறைய வெக்கப்பட்டுட்டாங்க, துன்பப்பட்டுட்டாங்கப்பா, எல்லாத்துக்கும் சரியாக மகிழ்ச்சி ஆகுமாண்டவரே தகப்பனை. துன்பத்தை நெருக்கத்தை கட்ட நாட்களுக்கு நான் உங்களை சரியாக மகிழ்ச்சியாகவே சொல்லியிருக்கீங்க இயேசுப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இது அப்படியே ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜான் ஜெபராஜ் ஆசீர்வதிங்கப்பா, ஜான் ஜெபராஜ் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா, உற்சாகமா ஊழியத்தை செய்ய ஊழியத்தை எழுப்பி கொடுங்க இயேசுப்பா. அநேக பாடல்களை நீ கொடுக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. பெரிய ஊழியக்காரங்களுக்கும் எந்த ஊழியக்காரங்களா இருந்தாலும் அவங்ககிட்ட அன்பு செலுத்த நீங்க கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. அவங்க எடுத்து தெரிஞ்சு பேசாதது எல்லாத்தையும் தன்னை தாட்டி எல்லாத்தையும் அன்பு செலுத்த கிருபை செய்யுங்கப்பா. அவங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எங்க கொடுக்கப்பட்ட பாடல்களை ஆசீர்வதிங்கப்பா. நான் மாத்திரம் இயேசுவின் நாமத்தில ஜெபிக்கிறையா. மற்றும் ஊழியர் எல்லாத்தையும் இப்படி கட்டளைக்கிற பரிசுத்தப்படுத்துங்க, எல்லா ஊழியர்களையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அந்த ஊழியர்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஊழியர் எல்லா பிள்ளையுமே கத்தலை பாதுகாப்பு இருக்கட்டியா, போக்குவரத்து எல்லாம் பாதுகாத்துகளுங்க இயேசுப்பா. ஊழியர்கள் வளர்த்து பெருகட்டு தகப்பனே, வல்லமை வெளிப்படட்டு இயேசுப்பா. ஊழியர்களை மறைச்சி வெளிப்படுங்கப்பா, ஊழியக்காரர்களை மறைச்சி நீங்க வெளிப்படுங்கப்பா. ஊழியம் செய்யற பிள்ளைகளை மறைச்சி நீங்க வெளிப்படுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஊழியம் செய்யற ஒவ்வொரு குடும்ப பிள்ளைகளையும் இங்க மறைத்து வெளிப்படுங்கப்பா. ஒரு சின்ன தம்பி தகப்பனே, ஜோயை சொல்லி தகப்பனே, சின்ன தம்பி ஊழியம் செய்யறாப்பா, அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. ஜோயில் அந்த சின்ன குட்டி பையனை பார்த்தவரை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. பலப்படுத்துங்க, 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 பாதுகாத்துக்கொள்ளுங்க. பிள்ளை தப்புல பாண்டதே வர வர வழி பிள்ளைகள் ஆகும் தேவ கர பிள்ளையோடு இருந்து குட்டி சாமுகளை வழிநடத்து ஒரு பெரிய தீர்க்கதரிசியை வைத்தது போல அந்த பிள்ளை ஒரு பெரிய தீர்க்கதரிசியை நீ ஆசீர்வதிங்க ஏசப்பா. எல்லாத்துக்கும் முன்பாக இப்பெல்லாம் அவரை அர்ப்பமா நிற்கிறானோ அந்த இடத்துல கத்தரை வல்லமை வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். தம்பிக்கு கொடுக்கப்பட்ட சபையை ஆசீர்வதியும் ஆண்டவரை, ஆசீர்வதியும் ஆண்டவரை. ஜோயலை ஆசீர்வதியும் ஆண்டவரை. கொடுக்கப்பட்ட ஊழியத்தை ஆசீர்வதிக்க தகப்பனே, சபையை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளை வேதத்தை மறைபொருளை வெளிப்படுத்துங்கப்பா, வேதத்தை மறைபொருளை வெளிப்படுத்துங்கப்பா. இப்படி மகனுக்கு வேதத்தை மறைபொருளை வெளிப்படுத்துங்க. ஜோயில தேவன் ஆசீர்வதிங்க ஏசப்பா. இப்படி கரப்பிள்ளை ஆளுகை செய்யட்டுப்பா, நீர் ஆளுகை செய்யுங்கப்பா, நீங்க ஆளுகை செய்யப்பா. சுவாமியில் வெளிப்பட்டது போல உடைய பிள்ளைகளை வெளிப்பட்டு ஆசீர்வதிங்கப்பா. கத்து நான் பயன்படுத்துவாங்க அம்மா ஆசீர்வதிக்க வேண்டுமா சொல்லிக்கிறேன். பலப்படுத்தி பாதுகாத்துருங்கப்பா. ஊழியர்கள் வளர்ந்து பெருகட்டையா. அவங்க ஊழிய சிறு பிள்ளைகள் ஒருவருடைய விழுந்து போகக்கூடாது இசப்பா, விழுந்து போகக்கூடாதப்பா, விழுந்து போகக்கூடாதுப்பா. கத்துடைய பாதுகாப்பு இருக்கட்டையா, உங்க பாதுகாப்பு இருக்கட்டையா, உங்க பாதுகாப்பு இருக்கட்டும். கத்தனை செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துறேன்ப்பா. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஜோயில ஆசீர்வதிங்கப்பா, சபையை ஆசீர்வதிங்கப்பா. ஊழியர்கள் வளர்ந்து பெருகட்டியா, ஊழியர்கள் வளர்ந்து பெருகட்டியா, ஊழியர்கள் வளர்ந்து பெருகட்டியா. தம்பியோட ஊழியர்கள் வளர்ந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட கத்துடைய ஊழியர்கள் வளர்ந்து பெருக வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கத்த பொறுப்படுத்துகளுக்கு ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். நல்ல தகப்பனே, ஆமென் ஆண்டவரே. மிஷனரி ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன். மிஷனரி ஊழியத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே, மிஷனரி ஊழியத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே, மிஷனரி ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. மிஷனரி ஸ்தாபனங்கள் படித்தளங்கள் எல்லாத்தையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உங்களுடைய கருத்தை ஒப்பு கொடுக்குற கர்த்தர் பொறுப்படுத்து நடத்துங்க, மேன்மைப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க. ஒளிச்சிற பிள்ளை போக்குவரத்து எல்லாம் பாதுகாத்துக்கொள்ளுங்க. மிஷனரிகளுடைய போக்குவரத்து எல்லாத்தையும் கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வதிங்கப்பா. கரடு முரடான இடத்துல ஒளிச்சிறாங்கப்பா. வசதி கார் வசதி இல்லாதபடி, பஸ் வசதி இல்லாதபடி இருக்கிறதெல்லாம் ஒளிச்சிறாங்கப்பா. விலங்குகள் தகர்ந்து அங்கே மிருகங்கள் போகிற பாதைகளெல்லாம் ஒளிந்து முடிச்சு பிள்ளைகள் வரை எடுத்துருப்பாங்கப்பா. எல்லா பிள்ளைகளுமே கத்தரை பாதுகாப்பு இருக்கட்டையா, உங்க பாதுகாப்பு இருக்கட்டையா, பாதுகாப்பு இருக்கட்டும். ஆசீர்வதிங்கப்பா. மரம் செடியில ஆண்டவரே மரத்துக்கு கீழே வந்து தகப்பனை ஒளித்து செய்வாங்கப்பா. ஆண்டவரே அவங்களுக்கு நல்ல சபையை கட்டி கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. ஊழியர்கள் வளர்ந்து பெருகட்டு திருச்சபையெல்லாம் நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. மிஷனரிகள் விரோதமாய் செயல்படுற விஷயத்தை அழிக்கப்படட்டும், சாட்சிகளை அழிக்கப்படட்டும். பொல்லாத மனுஷங்களில் அழிக்கப்பட்டு போவதாக ஜெபிக்கிற, மாம்சங்களில் அழிக்கப்பட்டு போவதாக ஜெபிக்கிற. கர்த்தர் வல்லமை வெளிப்படட்டே சப்பா, வல்லமை வெளிப்படட்டே சப்பா, வல்லமை வெளிப்படட்டியா. கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஜெபிக்கிற மக்களை நீ எழுப்ப வேண்டுமா நான் ஜெபிக்கிறையா. மிஷனரி ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. உங்க ஸ்தாபனக்கு எல்லாத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த காட்டு பகுதியிலிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சாலும் தேவனுடைய வல்லமை அளவில்லாமல் வெளிப்படுத்தியா.
போக்குவரத்து எல்லாத்தையும் கத்தர் பாதுகாத்து ஏசப்பா. ஊழியர்கள் வளர்ந்து பெருகட்டும், தேவன் நாம் மாத்திரம் இருக்கட்டும். ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிற எல்லா தேவையும் சந்திச்சு கொடுங்கப்பா. குறை எல்லாம் நிறைவாக்கி கொடுங்கப்பா. அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்டதை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி இயேசுப்பா, உமக்கு நன்றி, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. கிருபை சொல்லுங்கள் இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு வசனத்தை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். கர்த்தரை ஆசீர்வதிப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தேசம் ஆசீர்வதிக்கப்படணும், உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படணும், தேவனாம் பயன்படுத்தி எல்லாம் ரட்சிக்கப்படணும். எல்லா மக்களும் ரட்சிக்க யாரும் அழைச்சு போது ஆண்டு சித்தமே இல்லை. நாங்கள் எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட்டு எல்லாமே கர்த்தருக்கு ஆட்சியத்துக்குள்ள வரணும். எல்லாருமே நம்ம போகணும். அதான் கர்த்தருக்கு பொறுப்பு. எல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டே வீட்டுல ஜெபம் எல்லா மக்களும் தான் செஞ்சீங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாங்க, ஆமென்.